from Mythili's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் 5 வயது முதல் 25 வயது வரை இது ஆண் பெண் இருபால இருக்கும். ஒருத்தரோட மோட்டிவேஷன் லெவல், அவங்களோட ஊக்கம் அடைக்கிற திறமை, ஊக்கத்தினால் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, இதெல்லாமே மாறுபடும். டிகிரி வைஸ் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதில் என்ன பண்ணோம், சில சமயத்தில் அந்த ரேட்டிங்ஸ், அந்த பொசிஷன்ஸ் நிலை மாறி இருக்கும். எப்படின்னு கேட்டால், 5 வயசில் ஒரு குழந்தைக்கு நம்ம நேற்று பதிவில் பார்த்தோம். அதாவது புட்டியோர் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், லெர்னிங் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், அப்புறம் க்ரோத் ஜோன் அப்படின்னு சொன்னால் 5 வயதில் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 10 வயது வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் லேட் சைல்டுஹுட்டில், அதுக்கப்புறம் எர்லி அடாலசன்ஸ், அடல்ட்ஹுட்டில், அப்போ அந்த டைம்லலாம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் பின்னுக்கு தள்ளிட்டு க்ரோத் ஜோனும் லெர்னிங் ஜோனும் முன்னே நிற்கும். தட் ஹேஸ் டு பி ப்ரியாரிட்டைஸ்ட். எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ, கற்றல் என்பதற்கு முக்கியத்துவம் இருக்கும். கற்றல் என்பது பள்ளி படிப்பில் இருக்க, ஸ்கூலில் பாடம் படிக்கிறது, மதிப்பெண் வாங்கிறதுக்கு மட்டும் கற்றல் இல்லை. இன்ன பிற விஷயங்கள், சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்தில் இருக்கும்பொழுது அந்த சோஷியல் கெட் டுகெதரில், சோஷியல் இன்டராக்ஷன்ஸில், கெட் டுகெதர்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு நிலைமை வந்த பிறகு அந்த ஒரு பங்கு பற்றும் பொழுது இட் கம்ஸ் அண்டர் கெட் டுகெதர். சோஷியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு சமுதாயத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே எப்படி நடந்துக்கணும், ஹவு அவர் அப்சர்வேஷன்ஸ் ஷுட் பி அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பிள்ளைங்க எல்லாருமே, சின்ன பிள்ளைங்க ஒரு 20-25 வயசு வரைக்கும் கூட எல்லாருக்குமே பார்த்து தான் கற்றுக்கிறோம். லேர்னிங் பை அப்சர்வேஷன், லேர்னிங் பை இமிட்டேஷன்ஸ், லேர்னிங் பை ஃபாலோயிங், அப்படி தான் இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். முதல் விஷயம், நம்ம பிள்ளைங்க நம்ம பேரை சொல்லும்பொழுது, ஐயா அவங்க வீட்டு பசங்க ரொம்ப சமத்துப்பா, ரொம்ப குட் பாய், எல்லாருமே நல்லா நடந்துப்பாங்க, சிறப்பான பசங்க, பொறுப்பான பசங்க, அப்புறம் பசங்க நல்லா படிக்கிறதுன்னு உட்காந்துட்டா எதை பற்றியும் வேடிக்கை பார்க்காது, உடனே படிக்க தான் துவங்கும் அப்படின்னு எல்லா பாசிட்டிவ் ப்ரைஸு, எல்லா கிரெடிட்ஸு எல்லாமே அது நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கணும்னு நம்ம நினைப்போம். பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்கிறது, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி குடிக்கிறாங்களா, காஃபி சாப்பிட்றாங்களா, அம்மா வெளியில் போயிருக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க, இதை வந்துடுவாங்க, பாட்டி கூப்பிட்டுன்னு வர, பாட்டி அந்த ரூமில் இது பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு, வீட்டில் பாட்டி இருந்தால் பாட்டி கூப்பிட்டு பேசுறது, இல்லாட்டி போனால் அம்மா வர வரைக்கும் காத்துருக்க சொல்கிறது, தானே அவங்களோட உட்காந்து பேசுறது, அதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் தட் இஸ் இந்த பசங்களுக்கு கெஸ்ட் எப்படி ரிசீவ் பண்ணணுன்ற அளவுக்கு தெரியுது. அவங்களுக்கு என்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்னு சொன்னால் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். நம்ம பிள்ளைங்க நல்ல பசங்களாக இருக்கிறாங்க, அது அமனபிள் டு சொல்யூஷன்ஸ், மோர் அக்காமடேட்டிவ், அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன். இது போல் இது இப்படி அக்காமடேட்டிவ் இருக்கணும், வந்தவங்களுக்குலாம் தண்ணி கொடுக்கணும், என்ன சமாச்சாரம்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறத காட்டிலும் நாமே அப்படி நடந்துட்டோன்னு வைங்க. நம்ம எப்போவுமே இந்த சைல்டு பிஹேவியர் எப்படி இருக்கும், அதனோட உளவியல் அடிப்படையில் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நம்ம எதை பார்க்கமோ அதுபோல் இருக்கணும். பார்த்து கற்றுக்கிற பிஹேவியர், அப்புறம் என்ன நடக்கிறதோ அதை அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்சர்வேஷன் பை லேர்னிங், தெரியுமா, லேர்னிங் பை அப்சர்வேஷன், லேர்னிங் பை இமிட்டேஷன்ஸ், அது ரெண்டும் நடக்கிறதுன்னு சொன்னால் அப்போ நம்ம பிள்ளைங்க இப்படி தான் நடந்துக்கணும்னு வைங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மாடலாக, நம்ம வீட்டுக்கு வரவங்க, நம்ம இருக்கும்பொழுது வீட்டுக்கு யாரான கெஸ்ட் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இருங்க, ஒரு நிமிஷம் ஐ ஷல் கிவ் யூ, தண்ணி கொண்டு வரேன், தீர்த்தம் சாப்பிடுங்க, அப்புறம் டிஃபன் எடுத்துன்னு வரேன், ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, அது வீட்டில் ஒய்ஃப் பக்கத்தில் கடைக்கு போயிருக்கா, பால் வாங்கிட்டு வந்திருக்கா, எதையோ ஒன்று சொல்லி அவங்க வர வரைக்கும் நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் திங்ஸ் வில் பி மோர். இதை பசங்க பார்த்துட்டு இருக்குன்னு வைங்களேன், அப்பா நம்மளை இதெல்லாம் கவனிக்கிறாங்க, நம்மளும் அது போல் இருக்கலாம். ஒருவேளை அப்பாவோட ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா வர வரைக்கும் அவங்களோட 10 நிமிஷமா 5 நிமிஷம் பேசியிருந்துட்டு அவங்கள இது ஒரே நிமிஷம் இருங்க, ஐ ஷல் பிரிங் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்கன்னா, விருந்தினர்களை வரவேற்கிற முகமாக இருந்தாலும் இன்னவர வேலைகள், இன்னர் ஆப்சன்ஸ், அப்பா செய்ய வேண்டிய வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம்னு சொன்னால், அப்பா செய்து கொண்டு இருக்கிற போது அந்த வேலையை நம்ம அப்சர்வ் பண்ணாதான் நமக்கு இன்றைக்கி அதனோட வேல்யூ தெரியும், பிள்ளைங்க அதை பற்றி செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை இப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத காட்டிலும், இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஏ கிளாஸ் ஃபார் இட், நம்ம என்ன செய்யலாம், அதுபோல் இருந்து அவங்களுக்கு காட்டி தரணும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் எந்த கவலையும் கிடையாது, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அவங்க படிக்கணும், ஸ்கூல் போகணும், அவங்களோட ரொட்டீன்ஸ் செய்யணும்னு சொன்னால் அலாங் வித் தட் அதோட கூட சேர்த்து அவங்க நம்ம எப்படிலாம் நடந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட நம்ம மரியாதையாக நடந்தால் அந்த மரியாதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைக்கிளில் போயிட்டு நம்ம பிள்ளைங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் வரவங்களுக்கு நல்ல மரியாதையை பேசி பழகிறோம் அப்படின்னா, அதுபோல் நம்ம இன்னும் நம்ம பசங்களும் வீட்டில் வரவங்கக்கிட்ட மரியாதையாக பேசியிருப்பாங்க. நம்ம பசங்கன்னு சொன்ன 2, 3 பசங்க இருக்கிறதுன்ற பொருள் இல்லாட்டா கூட, அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பாய் இல்லாட்டி ஒரே ஒரு கேர்ள் அப்படின்னா, அந்த கேர்ளும் ரொம்ப அக்காமடேட்டிவாகவும் நல்ல அனுசரணையாகவும் மரியாதை தெரிஞ்ச ஒரு பெண் குழந்தையாகவும் அதை வளர்க்க முடியும். ஏன்னு சொன்னால் அப்படி வளர்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்ம அதுபோல் இருந்துட்டோம். அப்போ நம்மளுக்கு அவங்க தான் குரு அப்படின்னு நினச்சிக்கலாம். பசங்க வந்து இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு வைங்க, அப்பா நல்லா இருக்குப்பா, எனக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் இட். நீ எப்படிலாம் நடந்துக்கிறேன்னு பார்த்து உன்னை பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய மொரல் பூஸ்டிங்காக இருக்கும். அதனோட மோட்டிவேஷனை அதை அதிகப்படுத்தும். தான் ஒரு நல்ல மாடலாக இருக்கணும்னு குழந்தையும் இன்னும் நிறைய வேலைகளை செய்ய வரும். அதனால் எப்பொழுதுமே மாடல் அப்படின்னு சொன்னால், நம்ம பசங்க எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுபோல் நாம் வாழ்ந்து காட்டணும். அதனால தான் பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லி, மாரல் ஸ்டோரி சொல்லி, இப்படிலாம் இருப்பான். என்ன தெரியுமா, ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்லாமல் இப்படிலாம் இருந்தான். அப்புறம் வந்து பிரகலாதன் இப்படி நாம ஜபம் பண்ணியே சுவாமியை கிட்டக்க வந்து பார்த்துட்டான். அப்புறம் அவனுக்கு ஒரு பொய் சொல்ல வேண்டிய கட்டாயமாக வரக்கூடாதுன்னு அவன் சொல்கிறத நிஜப்படுத்தணும்னு சுவாமி அவன் எங்கே காட்டினானோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தார் அப்படின்லாம் சொல்லணும். அப்புறம் ராமர் வந்து அப்பா சொல் பேச்சை கேட்டாங்க. இதுபோல் மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ், புராண இதிகாசங்கள்லேருந்து எதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கதைகள்லாம் சொன்னால் இதில் வந்து உணர்வுபூர்வமான நிஜம் இருக்குது. இது நம்ம அதை நம்ம எப்படி நேரேட் பண்ணுறோமோ அதுபோல் இது இஃப் யூ ஆர் மேக்கிங் இட் அஸ் ட்ரமடைஸ் பண்ணுறோம்னு வைங்க, அந்த ட்ரமடைஸ் பண்ணும்பொழுது அது பிள்ளைங்களோட மனசில் நல்லபடியாக பதிஞ்சிடும். அதனால தான் ஸ்டோரி டெல்லிங்னு ஒரு பீரியடே கிளாஸ் ரூமில் இருக்கும், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு பீரியட் இருக்கும், அப்புறம் சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க் எப்படி செய்கிறது அப்படின்னு கூட கிளாஸில் சொல்லி தருவாங்க. எதுக்கு? இதெல்லாம் நாளைய காலகட்டத்தில் ஒரு சோஷியல் இன்டராக்ஷன் போதோ, சோஷியல் இன்டராக்ஷனில் பசங்க சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்படணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஸோ இது எல்லாமே இந்த மோட்டிவேஷன் லெவலை அதிகப்படுத்தும். இது 5 வயது முதல் 25 வயது வரை இது எல்லாவற்றையும் நம்ம சிறப்பு செய்து கொள்ள முடியும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.